படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பெட்ரோல் பங்க்ல நின்னுக்கிட்டு டம்ம பிடிக்க டம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கான இவன் பேரு ஜிம்மு. பெட்ரோலுக்கு பெட்ரோல் போற அம்பானி பொண்ணு அங்க வர இவன் கம்முனு இல்லாம கும்முனு இருக்கிற இவள சைட் அடிக்கிறான். திடீர்னு இவனோட அப்பா ஓடி வந்து ஏன்டா தண்டசோர வேலை வெட்டி தான் இல்ல வீட்டு வேலையாவது செய்யலாமா அப்படின்னு அம்பானி பொண்ணு முன்னாடியே பையனை கைத்தா மாட்டிலே ஒண்ணு போட்டு இழுத்துக்கிட்டு போறாரு. அன்னைக்கு நேற்று ஜிம்மோட ஃபேமிலி உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜிம்ம சாப்பிட விடாம இவனோட அப்பா டே உதவக்கற இனிமேல் உனக்கு சோறு போட முடியாது, ஒழுங்கா ஒரு வேலைக்கு போ இல்ல நான் வீட்டை காலி பண்ணுன்னு அப்பா கதறான். ஆனா இவனோட சோடா புடியாக்க நான் வேலை செய்யற பேங்க்ல வாட்ச்மேன் வேலை ஃப்ரீயா இருக்கு வரியான்னு இவனை கலாய்க்கிறான். ஆனா ஜிம் இது எதுவுமே காதுல கூட வாங்காம போய் படுத்துட்டான். ஏன்னா இவனுக்கு சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. அன்னைக்கு மறுநாள் ஜிம் வீட்டுல வெதுனாலும் ஏரியாவில் இவன் தான் கெத்து. இவன் ஏரியாவில் இருக்கிற குட்டி பய பிள்ளைங்க இவன் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன புருடா விட்டாலும் இவனுங்க நம்புவாங்க. அதுல ஒரு பையன் டே ஜிம் உன் கூட படிச்சவன் எல்லாம் அம்மானி ஆயிட்டானுங்க, ஆனா நீ மட்டும் சப்பானி மாதிரி எங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கலைக்கிறான். இந்த ஊரோட அம்பானியா காட்டுறாங்க. அவரு இவரோட பிசினஸ் பார்ட்னர்ஸை இன்வைட் பண்ணி அடுத்து நம்ம பிசினஸ் என்ன பண்ண போறோம்னு இவரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஊரெல்லாம் போய்கிட்டு ஜோசி அங்க வர அம்பானி பொண்ணை கூப்பிட்டு ஏ ஜோசி இந்த 2 பேர் தான் நம்ம பிசினஸை பார்க்க போறாங்க அப்படின்னு இவன் சொல்ல இவனும் அந்த ஆளுகிட்ட நெருங்கி வந்து கையை கொடுப்பான்னு பார்த்தா அவன் வாயை பிடிச்சி எச்ச பண்ணிட்டான். அம்பானியும் வெக்கமே இல்லாம மிரண்ட போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிறவன் அடுத்து நம்ம தான் போல அப்படின்னு வாயை ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு இவ கையை மட்டுமே கொடுக்குறா. பல கொடுமைகள் அம்பானி இவளுக்கு பண்ணதுனால இவ அப்பனை பழி வாங்குறா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 1991 ரிலீஸ் ஆன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். படத்தோட கதையை ஆரம்பிக்கலாமா? ஜிம்மு காலையில எழுந்த உடனே எங்க பொறுக்க போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவனோட அப்பா பையனை பிடிச்சி டே எச்சோரு என் ஃப்ரெண்டு வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்ல வேலை ஒன்று காலியா இருக்கான், நீ உடனே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னு பையனை கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல இறக்கி விட்டுட்டு போறாரு. இந்த வேலையாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஜிம்மு மனசுக்குள்ளேயே போன முறை இந்த கடையோட மேனேஜரை மீட் பண்ணி சார் எனக்கு என்ன சார் வேலை அப்படின்னு இவன் கேட்க மேனேஜரும் உங்களுக்கு சூப்பர்வைசர் வேலை, மாசம் $6000 சம்பளம், லீவு போட்டாலும் அதே தான் சொல்ல இவனும் சார் எனக்கு எல்லாம் நீங்க கொடுக்குற சம்பளம் எனக்கு பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுங்க அப்படின்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ மேனேஜருக்கு ஒரு கால் வருது. அவன் என்ன பேசினான்னு தெரியல. டே தம்பி உன் பேரு ஜிம்மா, நீ முதல்ல சொல்ல மாட்டா, உனக்கு சூப்பர்வைசர் வேலை கிடையாது, இங்க மாப்பு போற வேலை, ஒரு நாளைக்கு $6 சம்பளம் அப்படின்னு மேனேஜர் சொன்ன உடனே ஜிம்மு கம்முன்னு ஆயிட்டான். இந்த வேலையும் விட்டா சோறுக்கு என்ன பண்ண போறோன்னு வேற வழி இல்லாம இந்த வேலைக்கு ஓகே சொல்லிட்டான். அன்னைக்கு மறுநாள் ஜிம்மு டிப்டாப்பா ரெடி ஆகி வேலைக்கு கிளம்புறான். இவன் வேலைக்கு போக பணக்காரன் யூஸ் பண்ற காரை புக் பண்ணியிருக்கான். இதுல மிரண்டு போனா இவனோட அப்பா டே சம்பளம் $400, வாடகை $4000, நல்லா இருக்குடா அப்படின்னு இவனோட அம்மாவும் அப்பாவும் மிரண்டு போய் பாக்குறாங்க. ஆனா ஜிம்மு அப்பானுக்கே டாட்டா கட்டிக்கிட்டே போறான். வேலைக்கு வந்த ஜிம்மு சூப்பர் மார்க்கெட்டோட பேரை இவன் பேரா பாக்குறான். டேங்கப்பா ஜோசி கடையில சுத்திக்கிட்டு பொருள் வாங்குற மாதிரி நடிக்கிறா. பிராவா தூக்குறா, இவ பராக்குள்ள சொருகுறா, ஜட்டியா கிழிச்சு அங்கேயே போட்டு பாக்குறா. எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு கடையை மூட போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஜிம்மு டிப்டாப்பா வேலைக்கு ரெடி ஆகுறான். இவனோட சூப்பர்வைசர் அங்க ஓடி வந்துட்டு தம்பி உன் வேலை என்னன்னா இங்க இருக்கிற பொருளை காவா காக்கணும், தரையை துடைக்கணும், டாய்லெட்டை கிளீன் பண்ணணும், ஃப்ரீயான டைம்ல சாப்பிடணும், நைட்டு முழுக்க இந்த கடையை நீ தான் காவா காக்கணும். யோ என்னையா சொல்ற, நைட்டு முழுக்க நான் ஒரே ஆளு மட்டுமா அப்படின்னு இவன் கேட்க இவனும் உனக்கு முன்னாடி இருந்த இதே மாதிரி சொல்லிட்டு அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜிம்மை உள்ள வச்சு பூட்டிட்டான். பயந்து போன ஜிம்மு டே மயிரை கதவை தொறான்னு கத்துறான். ஆனா அவன் கண்டுக்காம போயிட்டான். நட்டநாடு ரோடு அவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல மாட்டிக்கிட்ட ஜிம்மு கம்முன்னு இருப்பானா. பாட்டா போடுறான், டான்ஸ் ஆடுறான், தரையை கிளீன் பண்றான், அங்க இருக்கிற பெண்களோட ட்ரெஸ்ஸை போட்டு பாக்குறான். கடையே ஒரு ரவுண்டு வரான். அப்போ அங்க ஜோசி நின்னுக்கிட்டு இருக்க. இவளை பார்த்த மெசலான ஜிம்மு அங்க இருக்கிற டேபிள் மேல மோதி வழுக்கி கீழே வரான். ஜோசி அங்க ஓடி வந்து ஜிம்மு உனக்கு ஒன்னும் ஆகலையே, ஏன் ஏதாவது ஆவணி எதிர்பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் ஜிம்மு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல ஜோசி உட்காந்துக்கிட்டு ஏண்டா ஜிம்மு நீ பெரிய ஆளா வருவன்னு நினைச்சு பார்த்தேன், ஆனா நீ டாய்லெட் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இவனை கலைக்கிறா. கடுப்பான ஜிம்மு ஏண்டி நான் இங்க வேலை செய்ய வந்தேன், நீ என்ன மயிருக்கு வந்த அப்படின்னு இவன் கேட்க இவளும் நான் ட்ரெஸ் வாங்க தான் இங்க வந்தேன், ஜட்டியா மாதா ரூமுக்கு போனேன், அதுக்குள்ள கடையை மூடிட்டாங்க, இப்போ முன்னாடி மூடிக்கிட்டு இருக்கேன்னு இவன் சொல்ல ஓ அப்படி, ஆனா நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல, நீ ஜட்டியா போட வந்தியா இல்ல திருட வந்தியான்னு யாருக்கு தெரியும்னு மாறி மாறி இவங்க 2 பேரும் கலாச்சிக்கிறாங்க. ஜிம்மு டாய்லெட் போனாலும் அவன் கழுவ மாட்டான். அவன் எப்படி எல்லாரோட டாய்லெட் கழுவான்னு ஜிம்மோட அப்பா பொண்டாடிக்கிட்ட ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஒரு காட்டுக்குள்ள ஒரு காதல் ஜோடி சென்சர் ஆழமா பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க வந்த 2 திருட்டு பசங்க சென்சரை வேடிக்கை பார்க்காம அந்த ஜோடி அடிச்சு போட்டுட்டு காரை திருடிக்கிட்டு போயிட்டானுங்க. இவனுங்க தான் ஜிம்மையும் ஜோசியையும் உருட்ட போறானுங்கன்னு அப்ப நமக்கு தெரியாது. ஜோசி ஜிம்மி கிட்ட மாட்டிக்கிட்டு டே ஜிம்மி உன் கூட பேசி பேசியே பசி எடுக்குதுன்னு இவ சொல்ல இவனு வாய் போ சாப்பிடலான்னு தட்டை எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து ஒரு புடி பிடிக்கிறாங்க. ஏ ஜோசி உன் அப்பா பெரிய பிசினஸ் மேன், நீ நினைச்ச அந்த கடையை எழுதி வாங்கலாம், ஆனா என்ன பாரு ஒரு நாய் கூட என்ன மதிக்க மாட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழறான். டே ஜிம்மி ஒரு நாள் நீயும் பெரிய ஆளா வருவன்னு இவனுக்கு ஆதரவு சொல்றா. ஏன்டி ஜோசி இனி நைட்டு பூரா நீ என் கூட தான் இருக்க, நீ காணணும் உன் அப்பா உன்னை தேட மாட்டானா அப்படின்னு இவன் கேட்க இவனும் என் அப்பா ஒரு புறம்போக்கு, அவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு அப்பனை கழுவி கழுவி ஊத்துறா. இவளோட அப்பா போலீஸை மீட் பண்ணி என் பொண்ணு ரொம்ப நேரமா காணும், அவளை கண்டுபிடிச்ச கொடுங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றான். போலீஸ்காரனும் அம்மானிய கார்ல இழுத்து போட்டுக்கிட்டு பொண்ணை ஊரா தேடுறாங்க. ஜோசி ஜிம்மி கிட்ட என் அப்பனை விட்டு ஓடி போலான்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என் கூட வாயேன் அப்படின்னு இவனை கூப்பிடுறா. அடியே நான் வேலைக்கு போகலனா கூட என் வீட்டுல தண்டை சோறு போடுறாங்க,
சொல்றாங்க. இப்போ உன் கூட நான் வந்தா உனக்கு தண்ட சோறு நான் போடணும். இல்ல நீ எனக்கு 6 வேளை சோறு போடு நான் உன் கூட வரேன் அப்படின்னு இவன் சொல்ல உடனே ஜோசியும் என்கிட்ட $50,000 பணம் இருக்கு. இதை வச்சு நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு இவன் சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லி நான் உன்னை சின்ன வயசுல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ தடவை என்னோட லவ் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனா என்னால முடியலன்னு சொல்லி அடறான். ஜோசியும் இவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு வாடா நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா ஜிம்மு இதுதான் சாக்குன்னு இவளை குலுக்கி அமுக்கி கசக்கி எடுக்கிறான். ஜோசி இவனை மாதிரி ஒரு சோம்பேறி நமக்கு கிடைக்க மாட்டான்னு இவனோட வாயை இழுத்து வச்சு அவன் அம்மானு கத்துற வரைக்கும் உமா கொடுக்குறா. போலீஸ்காரனும் அம்பானியும் ஜோசிய வலைவசி தேடிக்கிட்டு கார்ல வரும்போது சூப்பர் மார்க்கெட்ல லைட் எரியுது. இதை பார்த்த போலீஸ்காரன் அங்க போய் கதவை தட்டி சவுண்ட் வரும். ஆனா ஜிம்மும் ஜோசியும் டென்ட் போட்டு அதுக்குள்ள சென்சார் பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ்காரன் விட்ட சவுண்ட்ல யாரோ வந்திருக்காங்கன்னு ஜிம்மு சட்டையை போட்டுக்கிட்டு அலைரி அடிச்சுக்கிட்டு ஓடி வரான். இவனை பார்த்தா போலீஸ்காரன் டே ஜிம்மு நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சார் நான் இங்க தான் சார் வேலை செய்யறேன். இன்னைக்கு தான் சார் ஜாயின் பண்ணேன். ஓஹோ அப்படியா? ஒன்னும் இல்ல ஜிம்மு ஜோசிய காணுன்னு அவளோட அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவளை ரீசெண்டா எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு இவர் கேட்க நான் அவளை பார்த்தா ரொம்ப நாள் ஆகுது சார் அப்படின்னு இவன் போய் சொன்னான். போலீஸ்காரன் அவளை பார்த்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். ஜிம்மு ஜோசியும் காலில் சக்கரத்தை மாட்டிக்கிட்டு கடையை ஒரு ரவுண்டு வராங்க. அங்க அந்த 2 திருட்டு பசங்க கண்ணை வச்சுக்கிட்டு இவங்க முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் மெசலாகி பயத்துல ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனுங்க மேலேயே மோதி 4 பேரும் கீழே விழ உடனே ஜிம்மு ஜோசியும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் 2 பேரும் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இந்த 2 மொள மாதிரி பசங்க இவங்கள ரூமா தேடிக்கிட்டு இருக்காங்க. டே ஜிம்மு நீ ஆம்பளை தானே அவனுங்களை அடிக்காம என்னடா பண்ற அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க இதை கேட்டு கோவமான ஜிம்மு பாய்ந்து அடிப்பான்னு பார்த்தா டேபிளுக்கு அடியில போய் பாதுங்கிற இவன் மேல படுத்துக்கிட்டே ஏண்டா ஜிம்மு நீ ஆம்பளைன்னு அவனுக்கிட்ட நிரூபிடா என்கிட்ட நிரூபிக்கிறா அப்படின்னு இவ கலாய்க்கிறா. அப்போ அங்க வந்து திருடன் ஜிம்மோட கையை மிதிக்க இவன் வழியில கதற இவ அவளோட வாயை மூட திருடன் ரூமை எட்டி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு போயிட்டான். ஆனா ஜிம்மோட கையை கசக்கிட்டான். இவன் போயிட்டான்னு நினைச்சு இவங்க 2 பேரும் வெளியே வந்து ஆனா அந்த திருடன் இவங்க பின்னாடி நின்னுக்கிட்டு ஏண்டா நாங்களே ஒரு திருட்டு மொள மாதிரி பசங்க எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு ஜிம்மையும் ஜோசியும் குப்புற படுக்க போட்டு திருட்டு பசங்க துப்பாக்கி முனையில இவங்க முனைய மிரட்டுறாங்க. டே ஜிம்மு இவனுங்க கிட்ட தப்பிக்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிடு அப்படின்னு இவ கேட்க உடனே ஜிம்மு அந்த மொள மாதிரி பசங்களை கூப்பிட்டு டே பசங்களா நான் ஒரு ட்ரக் டீலர் இந்த பொண்ணு ஆஸ்டேஜா பிடிச்சி வச்சிருக்கேன் இங்க ஒரு மீட்டிங் நடக்க போகுது அதுக்குள்ள ஓடிடுங்க அப்படின்னு இவன் மிரட்டுறான். இதை கேட்ட உடனே திருட்டு பசங்க டே புறம்போக்கு யார் காதுல பூ சுத்துறா அப்படின்னு இவன் காதுல துப்பாக்கிய சுத்துறானுங்க. அப்படியே ஜோசியோட பணியில கண்ணை விட்டு என் கூட ஒரியானு அப்படின்னு கேக்குறானு. காண்டான ஜிம்மு இந்த திருட்டு பசங்க தள்ளி விட்டு ஓடி போய் போலீஸ்காரனுக்கு கால் பண்றான். பயந்து போன திருட்டு பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ஜிம்மு கண்ணை கேக்குற இவனுங்க கொடுக்குறானுங்க. உடனே ஜிம்மு இவங்களை படுக்க போட்டு ஏ ஜோசி இப்ப நான் ஆம்பளன்னு ஒத்துக்கிறியா? ஜோசி இவனை புகுந்து தள்ளுறா. டே தம்பி அந்த துப்பாக்கியில குண்டு இல்ல அப்படின்னு இவனுக்கு சொல்ல காண்டான ஜிம்மு ஆடா பாவங்களா இவ்வளவு நேரமா குண்டு இல்லாம தான் எங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஜிம்மு துப்பாக்கியை இவனுங்கிட்டயே கொடுக்குறான். இவனுங்க சிரிச்சுக்கிட்டே டே தம்பி நாங்க போய் சொன்னோம் இந்த துப்பாக்கியில குண்டு இருக்குன்னு சொல்லி மேல சொல்றான். பல்பு கண்டமாகுது. கடுப்பான ஜிம்மு ஜோசியும் மறுபடியும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஜிம்மு ஒரு பிளான் பண்றான். டே பசங்களா எங்களை ஆஸ்டேஜா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இங்க இருக்கிற பொருளை திருடிக்கிட்டு ஓடிடுங்க அப்படின்னு இவன் சொல்ல இதை கேட்ட திருட்டு பசங்களா ஆடா இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு இங்க இருக்கிற பொருளை திருடி இவனுங்க திருடிக்கிட்டு வந்த கார்ல ஏத்துறானுங்க. ஆனா ஜோசி குதிரை மேல கூலா உட்காந்துக்கிட்டு டே பசங்களா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கிற. அதுல ஒரு திருடன் எனக்கு ஆகலன்னு சொல்லி இவ குதிரையில ஏறி டபுள்ஸ் போறான். நானும் உங்க கூட வரேன்னு அப்படின்னு சொல்லி ஜோசி இவனை மயக்கிற. இதை பார்த்து காண்டான ஜிம்மு மூடாயிட்டான். ஜோசி டிப்டாப்பா ரெடி ஆகி திருடன் கூட போறா. ஜிம்மு இவளை மடக்கி என்னடி பண்ற என் கூட வரேன்னா இப்போ அவனுக்கு கூட போறா. டே ஜிம்மு கம்முன்னு இரு நான் என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறா. திருடனுங்க பொருளை ஏத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்க அசந்த நேரமா பார்த்து ஜோசி காரை எடுத்துக்கிட்டு போயிட்டா. காண்டான பசங்க இவன் தான் காரன்னு ஜிம்மை துரத்துறானுங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு துப்பாக்கி கிடைக்குது. டே திருட்டு பசங்களா நான் உங்களை கொலை பண்ண போறேன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்றான். அப்படியே கட் பண்ணா ஒரு வழியா போயிது வெடிது. போலீஸ்காரன் கடைக்கு வந்து ஜிம்முன்னு கூவிக்கிட்டு வரான். ஆனா அவங்க இல்ல அந்த 2 திருட்டு பசங்களை கட்டி போட்டு வச்சிருக்கான். இப்போ ஜிம்மையும் ஜோசியும் காட்டுறாங்க. திருடின பொருளை ஒரு காரை வாங்கி டிப்டாப்பா சட்டையை போட்டுக்கிட்டு 2 பேரும் வராங்க. ஜிம்மு இவன் ஏரியா பசங்களை மீட் பண்ணி நான் அமெரிக்காவுக்கு போறேன் அப்படின்னு டாடா கட்டிக்கிட்டே போறான். ஏரியா பசங்களும் இவன் பெரிய ஆளுதான் கூடவே ஆஃபர்ல ஒரு பொண்ணை தலைக்கிட்டே போறானே சூப்பர். ஜிம்மு ஜோசியும் சும்மா ஃபுல்ல கூலா உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிக்கிறாங்க. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம்.